பலகாரம் செய்யவென்று பச்சை அரிசி ஊற வைத்து ஊர் கூடி ஓரிடத்தில் மாவடித்த அக்காலம் இப்போது இங்கு இல்லை. நாளைந்து நண்பர்கள் கூட்டம் கூடி நாள்கிழமை தெரியாமல் பட்ட பெயர் சுட்டி பாசாங்கில்லாமல் அரட்டை அடித்த காலம் இப்போது இங்கு இல்லை. காட்டுக்குயில் பாட்டு கேட்டு கூட்டம் கூடி ஆட்டம் போட்டு களிப்பாக கழித்திட்ட அக்காலம் இப்போது இங்கு இல்லை. தொலைபேசி பாவனையால் சொந்தமெல்லாம் தொலைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததனால் பிறர் அந்தரங்கம் தெரிஞ்சு போச்சு. பள்ளி தோழிகள் பேர் சொல்ல முகத்தில் வந்த வெட்கம் இப்போது இங்கு இல்லை. காட்டில் மரங்கள் அசையவில்லை, கட்டடக்காட்டில் உயிர் இல்லை, விதைகள் நிலத்தில் விழவில்லை, அதன் விளைவு யாருக்கும் விளங்கவில்லை. கூட்டாஞ்சோறு சமைப்பதில்லை, பட்டாம்பூச்சி பிடிப்பதில்லை, அம்மிக்கல்லில் அரைப்பதில்லை, கும்மிப்பாட்டும் இசைப்பதில்லை, நிலாச்சோறு உண்பதில்லை, ராசா கதையும் கேட்பதில்லை. முன்பிருந்த நிம்மதியே இப்போது இங்கு இல்லை. நாம் இருவர் நமக்கொருவர் என்று ஆன போது வாழ்வாக்கும் சங்கு இல்ல, அரளிப்பூ செண்டில்ல, அள்ளி அணைக்க மாமன் இல்ல, சித்தப்பா பெரியப்பா யாரும் இல்ல, தாத்தா பாட்டி துணையும் இல்ல. அதனால ஆறாரோ படிக்க யாரும் இல்ல. இங்கிலீஷ் வைத்தியத்தால் பாதி லூசாவே மாறிவிட்டோம். இப்படியே இறந்த காலத்தை எண்ணி நிகழ்காலத்தில் வருந்தும் நாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம்?